Shalom, everyone. Welcome to a study on the book of Romans. This is lesson number 15. எல்லோருக்கும் ஷாலும். மீண்டுமாக நம்முடைய ரோமர் புஸ்தகத்தினுடைய ஆராய்ச்சிக்கு உங்களை நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். இது 15ஆம் பாகமாய் இருக்கிறது. Now, at the start of every lesson, most of the time, I like to remind you where we are in our study as you have journeyed through the book of Romans. எப்பொழுதும் நம்ம பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுது உங்களை மீண்டுமா ஞாபகப்படுத்துவோம். அதாவது இந்த ரோமர் புஸ்தகத்தின் ஆராய்ச்சியில இப்பொழுது நாம் எங்கே வந்தடைந்திருக்கிறோம் என்று சொல்லி உங்களை ஞாபகம் ஊட்டுவோம். As I've said many times, if you have memorized the outline given right in the beginning of our lesson, that outline will help us to know, okay, this chapter, right, this is what Paul is dealing with. அநேக தடவைகள் சொல்லி இருக்கிறோம். விசேஷமாக ஆரம்பத்திலிருந்து நாம் படித்து கொடுத்த நாளிலிருந்து இந்த புஸ்தகத்துக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது. அந்த கண்ணோட்டத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணினாலே இந்த புஸ்தகம் என்ன சொல்ல வருகிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி இருக்கிறோம். Now we have seen chapter 1 to chapter 3 verse 20. We've seen the doctrine of sin. 1ஆம் அதிகாரம் தொடங்கி 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் வரைக்கும் பாவத்தின் குறித்ததான இந்த உபதேசத்தை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். That's the problem. அதுதான் பிரச்சனை. Then chapter 3 verse 21 to the end of chapter 5, Paul talks about the doctrine of justification, the solution. பின்பு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு தீர்வான, அதாவது சுத்திகரிப்பை காரியத்தை குறித்து அங்கே பவுலடிகள் உபதேசமாய் கொடுக்கிறதை கவனிப்பீர்கள். Then chapter 6, 7 and 8 is on sanctification, talking about how we are free, what we are free from, and how we are free to live a life that is acceptable to God. பின்பு 6, 7, 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே தேவனுக்கு உகந்த அல்லது பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடியும் என்று சொல்லி உபதேசமாய் இங்கே சுத்திகரிப்பாக்குதல் என்று சொல்லி இங்கே நாம் பார்த்து வருகிறோம். So we are now in the third segment. We have already seen chapter 6 where Paul explains how we are free from the power of sin. நாம் இப்பொழுது 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால் பவுலடிகள் நாம் எப்படி பாவத்திலிருந்து விடுதலையாய் வாழ முடியும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறதை கவனித்திருக்கிறோம். Now the apostle Paul, and in fact you find all of the Bible writers, both Old and New Testament, they will use a lot of metaphors, illustration, examples to explain certain spiritual truth. நீங்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது வேதத்தை எழுதினவர்கள் ஆவிக்குரிய உண்மைகளை அல்லது ஆவிக்குரிய சத்தியங்களை சில உதாரணங்களை கொண்டு அல்லது முன்னுதாரணங்களை வைத்து எழுதுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். The best example is our Lord Jesus Christ, who taught in parables. நிச்சயமாக சிறந்த ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏனென்று சொன்னால் அவர் உவமைகளை கொண்டு பேசுகிறதை நீங்கள் வேதத்தில் காண்பீர்கள். What is a parable? A simple short story about natural truth. The Lord will tell those stories that people can understand to bring spiritual truth. உவமை என்றால் என்னவென்று சொன்னால் ஒரு சிறு கதைகள், அதாவது இயற்கைக்கு சம்பந்தப்பட்ட அல்லது அங்கே நடக்கிற சூழ்நிலைக்கு சம்பந்தப்பட்ட கதைகளை வைத்து ஆவிக்குரிய சத்தியங்களை வெளிப்பாடாக கொண்டு வருகிற ஒரு விஷயம்தான் இந்த உவமை. Now Paul does the same thing here in chapter 6 when Paul explained that we are free from the hold, from the power of sin. He used an illustration, a metaphor from slavery. பவுலடிகளும் அப்படிதான் செய்கிறார். என்னவென்று சொன்னால் பாவத்தின் பிடியிலிருந்து அல்லது பாவத்தின் சிக்குண்டிலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுகிறோம் என்று சொல்லி அங்கே ஒரு உதாரணத்தை கொடுக்கும் பொழுது நாம் பாவத்துக்கு அடிமைகளாய் இருந்தோம் என்று சொல்லி அந்த முன்னுதாரணத்தை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். A slave has no freedom of choice. The slave has got to do whatever the master commands. அடிமை என்று சொல்லும் பொழுது அவனுக்கு சுயாதீனம் இருக்காது, சுய தீர்மானம் எடுக்க முடியாது. எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதை எல்லாம் அடிமை செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கும். But we are no longer under that master. We have been set free. So Paul explains how we've been set free from the power of sin using slavery as an illustration, as a metaphor.
அந்த எஜமானன் கீழ் இனி நாம இல்லை. அதாவது பாவம் என்கிற எஜமானன் கீழ் இல்லை. இப்பொழுது நாம் சுயாதீனப்படுத்தியிருக்கிறோம் அல்லது விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகினாலே இந்த அடிமை என்று சொல்லி காரியத்தை வைத்து முன்னுதாரணமாய் அங்கே காண்பிக்கிறதை கவனிப்போம். Now we have come to chapter 7. Paul is going to use another metaphor, another illustration. This time he's going to use marriage to explain how we are no longer under the Mosaic law. இப்பொழுது 7ஆம் அதிகாரம் வந்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால் பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் எதை முன்னுதாரணமாய் வைத்து கையாளுகிறார் என்று சொன்னால் திருமணத்தை வைத்து, திருமணமானது எப்படி நாம் இனி மோசையின் பிரமாணத்தின் கீழ் இல்லை, ஆனாலும் நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது சுயாதீனமாய் இருக்கிறோம் என்று சொல்லி முன்னுதாரணமாய் கொண்டு வைக்கிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Do you remember in chapter 6 verse 15 a question was asked, what then? Shall we sin because we are not under law but under grace? And the answer is, by no means. You are a slave to whatever you obey. 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கும் பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால் இங்கே அவர் ஆரம்பிக்கிறார், ஆகியால் நாம் என்ன சொல்லுவோம், இனி நான் பாவத்துக்கு அடிமையா இல்லை என்கிற இந்த காரியத்தை, அதாவது நம் பிரமாணத்தின் கீழ் இல்லாமல் கிருபையின் கீழ் இருக்கிறபடினாலே பாவம் செய்யலாமா? அப்படி அல்லவே நாம் அதுக்கு அடிமையா இல்லை என்று சொல்லி நீங்கள் பவுல் அடிகள் சொல்லுகிறதை கவனிப்பீர்கள். Now, whatever I'm doing, I'm a slave to it. நான் என்ன செய்கிறேனோ அதுக்கு நான் அடிமையா இருக்கிறேன். Okay. Does it mean now that we are not under the Mosaic law, it's okay to sin? இனி நாம் இப்பொழுது மோசேயின் பிரமாணத்தின் கீழ் உட்பட்டவனாய் இருக்காதபடினாலே நான் பாவம் செய்கிறது சரியாகுமா? Now, Paul explained that, but now in chapter 7, he's going to continue to explain that now that we are not under the law, he's going to continue to explain that, but this time he's going to explain giving marriage as an illustration. பவுல் அடிகளை பார்க்கும்போது இந்த காரியத்தை இன்னும் தொடர்ந்து அவர் விவரித்து பேச போகிறார். ஆனாலும் இங்கு 7ஆம் அதிகாரம் வந்தடையும் போது அவர் திருமணத்தை ஒரு முன்மாதிரியாய் வைத்து அங்கிருந்து காரியங்களை நமக்கு தெரிவித்து பேச போகிறார். Now, Timothy Keller in his commentary in Romans says this, Paul now in the first 6 verses of chapter 7 gives a second answer to the question of 6:15, the question that we just saw. So Paul is giving a second answer to that question. இப்பொழுது சற்று முன்பாக நாம் பார்த்த 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கும் பொழுது டிமோத்தி கெல்லர் என்கிற வேத வல்லுநர் இப்படியாக சொல்லுகிறார், பவுல் இப்பொழுது பார்க்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தில் கொண்ட முதல் 6 வசனங்களை வைத்து இந்த 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்துக்கு 2வது பதிலை கொடுக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். We are not under the law, but through the gospel we are now under grace. Does that mean we are free to live any way that we want? நாம் இனி பிரமாணத்தின் கீழ் இல்லை, ஆனால் சுவிசேஷத்தின் கீழ்ப்படியினாலே நாம் இப்பொழுது கிருபையின் கீழே வாழுகிறோம். ஆகினாலே நாம் இஷ்டத்துக்கு என்று சொல்லி எப்படி வேணாலும் நாம் வாழலாமா? Paul says, of course, no. பவுல் அடிகள் சொல்லுகிறார், நிச்சயமா அப்படி நாம் வாழக்கூடாதே. And Timothy Keller says, you can be either married to the law or married to Christ, but you cannot be unmarried. திமோத்தி கெல்லர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒண்ணு நீங்க பிரமாணத்துக்கு அதாவது பிரமாணத்தோடு உடன்படிக்கை அல்லது திருமணம் பண்ணியிருக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவானவரோடு திருமணம் பண்ணியிருக்க வேண்டும். நீங்கள் திருமணம் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழ முடியாது எங்கே திமோத்தி கெல்லர் சொல்லுகிறார். In other words, not married is not the option. அதாவது இன்னொரு வகையில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமணம் பண்ணாமல் இருப்பது நமக்கு தேர்வு அல்ல. You are married. நீங்க திருமணம் பண்ணியிருக்கிறீங்க. Question, to whom? ஆனால் கேள்வி, யாரோடு திருமணம் பண்ணியிருக்கிறீங்க? You can't be married to both, because if you are married, you got 2 husbands, 2 wives, that is adultery. நீங்க 2க்கும் திருமணம் பண்ணியிருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் 2 கணவர்கள் அல்லது 2 மனைவிகள் கொண்டு நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது நம் சட்டத்துக்கு புறம்பே நாம் அசுத்தமான ஜீவியத்தை ஜீவிக்கிறோம். You cannot say, no, I want the law, but I also want Christ. You cannot be married to both. நீங்கள் எனக்கு பிரமாணம் வேணும், அதே சமயத்துல கிறிஸ்துவும் வேணும், நான் கிறிஸ்துவோடு திருமணம் பண்ணி இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கீங்கன்னு சொன்னா முடியாது. நீங்க 2க்கும், அதாவது 2 காரியத்தில் இடத்திலும் திருமணம் பண்ணியிருக்க முடியாது.
So whether we like it or we know or we don't know, we are married. Question, are we married to Christ or are we married to the Mosaic law? நமக்கு பிடித்திருக்கிறதோ அல்லது பிடிக்காமல் இருக்கிறதோ அல்லது அறிந்திருக்கிறோமோ அல்லது அறியாமல் இருக்கிறோமோ, ஒன்று நாம் பிரமாணத்துக்கு அதாவது பிரமாணத்தோடு திருமணம் பண்ணியிருக்க வேண்டும், அல்லது இயேசு கிறிஸ்துவோடு நாம் திருமணம் பண்ணியிருக்க வேண்டும். Now, all this, and as we keep reading, Paul is focusing or targeting the Jewish segment of the church. இந்த காரியம் முழுவதையும் பவுலடிகளை பார்க்கும் பொழுது யாரை நோக்கி இந்த காரியத்தை பேசுகிறார் என்று சொன்னால், திருச்சபையில் காணப்படுகிற இந்த யூதர் கோத்திரத்துக்கு அல்லது யூத பகுதியுள்ள மக்களுக்கு அவர் பேசுகிறதை கவனிப்பீர்கள். The church in Rome, there were Jewish Christians from Jewish background, Christians from non-Jewish or Gentile background. ரோமர் உள்ள திருச்சபை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கு யூத பின்னணியில் வந்திருந்த சபை விசுவாசிகளும் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் புறஜாதியாய் எண்ணப்பட்டிருக்கிற விசுவாசிகளும் இருக்கிறார்கள். If you remember earlier in the in the book of Romans, Paul would say, "Now you Gentiles, now you Jews." நீங்க ஆரம்பத்தில் ரோமர் புஸ்தகத்தின் ஆரம்பத்தில் நாம் வாசித்திருப்போம் என்று சொன்னால் அங்கே பவுலடிகள் நேரடியாக சுட்டி காட்டுகிறதை கவனிப்பீர்கள். யூதனாகிய உங்களுக்கு, புறஜாதியாக உங்களுக்கு என்று சொல்லி அங்கே சுட்டி காட்டுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். You and I are non-Jewish Christians. We have never been under the law. நீங்களும் நானும் யூதர் அல்லாத கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். நீங்களும் நானும் பிரமாணத்துக்கு கீழ் உட்பட்டவர்களாய் இருந்ததே கிடையாது. Why then Paul takes his time to speak about the Mosaic law? Because the Jewish Christians, they have grown up under the Mosaic law. So they will have difficulties, they will have problems, they will have questions. ஏன் பவுல் அடிகள் இந்த யூத பிரமாணத்தை கொண்டு அல்லது யூத கலாச்சாரத்தை கொண்டு பேச வேண்டும் என்று சொன்னால், ஏன் என்று சொன்னால் இந்த யூதர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தில் அவர்களுடைய பிரமாணத்தில் வளர்ந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது போதிக்க போகிற காரியங்கள் அவர்களுக்கு கடினமாய் இருக்க போகிறது. ஆகினால் தான் இந்த காரியத்தை பவுல் அடிகள் விவரித்து பேச வேண்டிய அவசியம் காணப்படுகிறது. If Paul is telling me you're not under the law, see, yes Paul, I was never under the law. பவுல் என்னிடத்தில் பார்த்து இப்படியாக நீங்க பிரமாணத்தின் கீழ் இல்லை என்று சொல்லுவார் என்று சொன்னால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், ஆமாம் நான் பிரமாணத்தின் கீழ் இது வரைக்கும் இருந்ததே கிடையாது என்று சொல்லி நான் சொல்வேன். But for the Jew, what are you talking about, Paul? Our whole life we have grown under the law. That's how we knew God. We have our scriptures. So what are you telling you're not under the law? Now they will have questions. ஆனாலும் யூதர் மார்க்கத்தான் இடத்தில் பவுலடிகள் இந்த காரியத்தை சொல்லும் பொழுது அவர்கள் எப்படி பதில் கொடுப்பார்கள் என்று சொன்னால், பவுல் நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள்? நாங்கள் வேதத்தில் வளர்ந்திருக்கிறோம், நாங்கள் யூத முறையின் வளர்ந்திருக்கிறோம், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கேள்வி எழும்பும். But nevertheless, we need to understand why God gave the law. What is the purpose of the law? What can the law do? What the law cannot do? We need to have that understanding, even though we never grew under the Mosaic law. We need to have an understanding. நம் மோசேயின் பிரமாணத்தின் கீழ் வளராவிட்டாமலும் இந்த மோசேயின் பிரமாணம் என்ன சொல்லுகிற வருகிறது, மோசேயின் பிரமாணத்தின் கீழ் நாம் என்ன செய்ய முடியும், என்ன செய்யக்கூடாது, எப்படி செய்யலாம், எப்படி செய்யக்கூடாது என்று சொல்லி இதனுடைய காரியத்தை அர்த்தத்தை புரிந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Who knows, one day we may meet a Jew and we start a religious Jew and we start talking about this and he has questions about the Mosaic law. Maybe this will help us to answer him and give him understanding. ஒருவேளை நாம் உண்மையாக அதாவது கலாச்சாரம் சார்ந்த இந்த யூத மார்க்கத்தானை நாம் சந்திப்போம் என்று சொன்னால் அவர்கள் இந்த காரியங்களை கொண்டு கேள்வி எழுப்புவார்கள் என்று சொன்னால் இந்த காரியத்திலிருந்து நாம் அவர்களுக்கு சரியான பதிலை கொடுக்க முடியும். Paul is not speaking against the law. Paul is explaining to the people why the law was given. What was the purpose of the law? How long is the law to guide them? பவுலடிகளை பார்க்கும் பொழுது பிரமாணத்துக்கு அவர் எதிராக பேசவில்லை. ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏன் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு காலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எப்படி இந்த பிரமாணத்துக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறதை அல்லது விவரிக்கிறதை நாம் கவனிக்க முடியும். And he's going to explain to them using marriage as an illustration. இப்பொழுது பார்க்கும் பொழுது திருமணத்தை அடிப்படையாக வைத்து இதை முன்னுதாரணமாக வைத்து இந்த காரியத்தை பவுலடிகள் விளக்குகிறதை நாம் கவனிக்க முடியும். Now, to be honest, it's not so very clear how Paul
brings the marriage and tries to explain the marriage, but the point that is making can be understood. அதாவது பவுலடிகள் பார்க்கும்போது திருமணத்தை இதுக்குள்ளாக புகுட்டி இந்த காரியத்தை விவரித்து அல்லது விளக்கம் கொடுக்கிறது ஒருவேளை சரியாய் புரியாமல் இருக்கலாம். ஆனாலும் அவர் என்ன சொல்ல வருகிறார், எந்த நோக்கத்துக்கு திருமணத்தை உள்ளே புகுட்டி இருக்கிறாரோ அதனுடைய நோக்கத்தை, அதனுடைய சான்றிதழை நாம் அறிந்து விடுவோம். Now, even commentators will say exactly how he's trying to bring marriage and explain. It's not so easy to follow, but we know what point he's trying to make. பவுல் சில வேத வல்லுநர்களும் அல்லது வேத ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுகிறார்கள், பவுலடிகள் இந்த திருமணத்தை கொண்டு இதற்குள்ளாக புகுட்டி பேசும் பொழுது அவர் என்ன காரியத்தை சொல்ல வருகிறார் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக இல்லை. ஆனாலும் அவர் என்ன சொல்ல வருகிறாரோ அது நமக்கு குறிக்கப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். The point is this: in a marriage, you're a man and woman. If one person dies, the marriage is annulled. You're no longer in a marriage contract. You're no longer bound because the spouse has died. திருமண பந்தத்தில் பார்க்கும் பொழுது, திருமண ஒப்பந்தத்தில் கீழ் பார்க்கும் பொழுது, ஒருவேளை திருமணத்திற்குள் ஈடுபட்ட ஒரு நபர் யாராவது அவர்கள் மரித்து போய்விடுவார்கள் என்று சொன்னால் இனி இந்த திருமண ஒப்பந்தம் செல்லாது. ஏனென்று சொன்னால் அது ரத்து செய்யப்படும். So in Christ we died to sin and we died to law. கிறிஸ்துவுக்குள் பார்க்கும் பொழுது பாவத்துக்கு நாம் மரித்து பிரமாணத்துக்கும் நாம் மரித்திருக்கிறோம். So we have died to the law and the law is dead to me. Therefore we are no longer married. I am now, because law is dead to me and I'm dead to the law. So now I'm free to remarry another. இப்பொழுது பார்க்கும் பொழுது பிரமாணத்துக்கு நான் மரித்து போயிருக்கிறேன், பிரமாணமும் எனக்கு மரித்து போயிருக்கிறது. ஆகினாலே இனி நான் எந்த ஒரு ஒப்பந்தத்துக்கும் கீழ் இராதபடினாலே நான் இன்னொரு திருமணம் பண்ணிக்கொள்ள முடியும். So you have now died to the law and the law is dead to you. So you are no longer under the law. You are delivered from the Mosaic law. நீங்கள் பார்க்கும் பொழுது பிரமாணத்துக்கு மரித்து போயிருக்கிறீர்கள், பிரமாணம் உங்களுக்கு நேரா மரித்து போயிருக்கிறது. ஆகினால் இப்பொழுது நாம் சுயாதீனம் கொண்டு அல்லது விடுவிக்கப்பட்டு நாம் இந்த பிரமாணத்திலிருந்து வெளியேறுகிறோம். Now we're going to read verses 1 to 6 verse by verse, and I want to share my thoughts on each verse. So let's go to verse 1, chapter 7 verse 1. 7ஆம் அதிகாரம் வசனம் 1 தொடங்கி 6 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஒன்று பின் ஒன்று வசனமாக பாஸ்டர் நமக்கு விளக்குவார். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணம் அவனை ஆள்கிறதென்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றி பிரமாணத்திலின்று விடுதலை ஆயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தில் இன்று விடுதலை ஆனபடியால் முதல் வசனம் ஒண்டிமா. Okay, read in English. Sorry. Do you not know, brothers and sisters, for I am speaking to those who know the law, Hold on. that the law Hold has on. authority over someone only. Okay, finish reading. That the law has authority over someone only as long as that power, as the person lives. Okay, see how he started. Do you not know, brothers, for I'm speaking to men who know the law. Paul is addressing the Jewish segment of the church. நீங்க கவனிக்கும் போது பவுல் அடிகளை பார்க்கும் பொழுது அவர் பிரமாணத்தை அறிந்தவர்களிடத்தில் பேசுகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். சபையில் காணப்படுகிற யூத மக்களிடத்தில் அவர் இங்கே பேசுகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். The law has authority of jurisdiction over a person as long as he is alive. இந்த பிரமாணத்தை பார்க்கும்போது ஒருவன் உயிரோடு இருக்கும் அளவும் அந்த பிரமாணம் அவன் மீது அதிகாரம் கொண்டதாய் அல்லது சட்டமாய் கொண்டதாய் காணப்படுகிறது. Death frees you from the authority of the law. மரணமானது அந்த பிரமாணத்தின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்து நம்மை விலக்குகிறது. So Paul will illustrate this point further, but basically since in Christ we died,
we died not only to sin but also to the Mosaic law. பவுலடிகள் இதை பார்க்கும்போது தொடர்ந்து விளக்குகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்திருக்கிறபடினாலே நாம் பாவத்துக்கு மாத்திரம் மரித்தது அல்ல, பிரமாணத்துக்கும் நாம் மரித்திருக்கிறோம். You see, in chapter 6, when Paul said we are dead to sin, the Jewish Christians will say yes, the Gentile Christians will say yes. In chapter 7, when Paul says we are dead to law, the Jewish Christians will say, What do you mean, Paul? 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நாம் பாவத்துக்கு மரித்திருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற யூத கிறிஸ்தவர்களும் ஆமாம் என்று ஆமோதித்தார்கள். அதே சமயத்தில் அங்க புறஜாதியான கிறிஸ்தவர்களும் ஆமாம் என்று ஆமோதித்தார்கள். ஆனால் 7ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது நாம் பிரமாணத்துக்கு மரித்து போயிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது யூதர்கள் என்ன சொல்ல வரீங்க பவுல் என்று சொல்லி அதிர்ச்சிக்குள் ஆளாகுவார்கள். Verse 2. 2வது வசனம். For example, by law, a married woman is bound to her husband as long as he is alive, but if her husband dies, she is released from the law that binds her to him. எப்படியெனில் புருஷனுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாய பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆயிருக்கிறாள். Okay, so Paul is making his point using marriage as an example. Like I said, when you read through, it's not so clear how, but the point he's making is clear. இங்கே பார்க்கும் பொழுது திருமணத்தை முன்னுதாரணமாக வைத்து பவுலடிகள் இந்த காரியத்தை விளக்குகிறார் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். இந்த திருமணத்தில் கொண்டு இவர் விளக்கும் பொழுது ரொம்ப தெளிவா இல்லாவிட்டாலும் ஆனால் அவர் கொண்டு வருகிற அந்த திட்டம் அல்லது காரியத்தை நாம் விளங்கிக் கொள்கிற அளவுக்கு அவர் பேசுகிறார் என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். A married couple, the marriage covenant, the law of marriage is binding as long as both of them are alive. If one person dies, if the spouse dies, then the other person can remarry if they want to. நீங்க பார்க்கும் பொழுது திருமண ஒப்பந்தத்தில் அல்லது திருமண பந்தத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது கணவன் மனைவி இருக்கிறார்கள். இவர்களில் ஒருவர் இறந்து போய்விட்டால் நீங்க அந்த உயிரோடு இருக்கிறவர் அடுத்த ஒரு திருமணத்துக்குள் அவர் கடந்து போகலாம் அல்லது ஈடுபடலாம். So in Christ we have experienced the death. So death has taken place. So the covenant is no longer binding. There's no more marriage. The other person is free to remarry and the other person is actually us. அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்திருக்கிறபடினாலே இப்பொழுது நம் இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் இராதபடிக்கு நாம் சுயாதீனமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டிருக்கிறனாலே இந்த நபர் அதாவது தன்னுடைய கணவன் அல்லது மனைவி இழந்து போன இந்த நபர் இப்பொழுது விடுதலையா இருக்கிறபடினாலே அவர் இன்னொரு திருமணம் பண்ணலாம். இந்த நபர் யார் என்று சொன்னால் நாம் தான். Or basically the Jewish Christian, if you like, more specifically. அல்லது இன்னும் நாம் நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த யூத கிறிஸ்தவர்களை நாம் சொல்லுகிறோம். But if I'm dead, how can I get married? ஆனாலும் கேள்வி என்னவென்று சொன்னால் நான் மரித்து போய்விட்டேன் என்று சொன்னால் நான் எப்படி ஒரு திருமணம் பண்ண முடியும்? That's why I'm saying the illustration is not so easy to follow, but the point is this: death has taken place, so there's no longer marriage covenant. The other person can get married. அதாவது பவுல் சொல்லுகிற காரியத்தை இதுதான் நாம் சொல்லுகிறோம். அவர் ரொம்ப தெளிவாக இல்லை. ஆனாலும் இப்பொழுது என்னவென்று சொன்னால் ஒரு மரணம் நடக்கிறபடினாலே அந்த ஒப்பந்தம் உடைந்து போகிறது. ஒப்பந்தம் உடைந்து போகிறபடினாலே அந்த உயிரோடு இருக்கிற மனுஷன் அவன் இன்னொரு திருமணத்தை பண்ணிக்கொள்ளலாம். So the person who has died is the person who's also released from the marriage covenant, is also the person who can get married. So in this context, it is the Jewish Christian. அதாவது மரித்து போன இவன் எப்படி மரித்து போன இந்த நபர் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர் பிரமாணத்துக்கு கீழிருந்து விடுதலையாக்கப்படுகிறார். இந்த மரித்து போன நபர் தான் அவர் இன்னொரு திருமணம் பண்ணி கொள்ள முடியும். இது யூத கலாச்சாரத்தின் கீழ் வருகிற ஒரு காரியத்தை அவர் இங்க புகுட்டுகிறதை கவனிக்கிறோம். Verse 3. 3வது வசனம். So then, if she has sexual relations with another man while her husband is still alive, she is called an adulteress. But if her husband dies, she is released from that law and is not an adulteress if she marries another man. ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள்.
புருஷன் மரித்த பின் அவள் அந்த பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆனபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. Point is, you cannot hold to the Mosaic law and also hold to Jesus. That's like having two husbands. You cannot. பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், அதாவது நீங்க மோசேயின் பிரமாணத்தில் திருமணம் பண்ணி பின்பு இயேசுக்கும் திருமணம் பண்ண முடியாது. ஏனென்று சொன்னால் 2 காரியத்தையும் ஒன்றாய் பிடித்து வைத்து வாழ முடியாது என்று சொல்லி பவுல் அடிகள் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். He's telling the Jewish Christian, you not only died to sin, you also died to the Mosaic law. யூத கிறிஸ்தவர்களை பார்த்து பவுலடிகள் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், நீங்கள் பாவத்துக்கு மாத்திரம் மரித்து போகவில்லை, ஆனாலும் மோசேயின் பிரமாணத்துக்கும் நீங்கள் மரித்து போனவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர் சொல்ல வருகிறார். This is not divorce. This is death has taken place. One spouse is dead. Therefore, you are not free to marry. இது திருமண ரத்து அல்ல, ஆனாலும் இங்கே மரணம் நேர்ந்திருக்கிறது. ஆகினால இப்பொழுது நீங்கள் சுயாதீனமாய் இருந்து இன்னொரு திருமணத்தை பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி பவுலடிகள் சொல்ல So வருகிறார். now you are married to Christ. இப்பொழுது யாரோடு திருமணம் புரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், கிறிஸ்துவோடு திருமணம் புரிந்திருக்கிறோம். You belong to Christ. He's using marriage as illustration. Now you are married to Christ. Don't hold on to law that be like married to two people. அதாவது இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கிறபடினாலே, கிறிஸ்துவோடு நாம் திருமணம் புரிந்திருக்கிறபடினாலே, இந்த உதாரணத்தை பவுல் பயன்படுத்துகிறபடினாலே, நாம் கிறிஸ்துவோடு திருமணம் பண்ணி பிரமாணத்தையும் பிடித்து வைத்திருக்க முடியாது. இரண்டோடு நாம் வாழ முடியாது என்று சொல்லி பவுல் அங்கு சொல்லுகிறார். Verse 4. 4வது வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்து கிறிஸ்து எனும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். So, my brothers and sisters, you also died to the law through the body of Christ, that you might belong to another, to him who was raised from the dead, in order that we might bear fruit for God. Likewise, we died in Christ. Therefore, the marriage is no longer valid. You are now free to marry another person. கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்திருக்கிறதை போல இப்பொழுது இந்த பிரமாணம் அல்லது திருமணம் இனி சட்டமான திருமணம் இல்ல, மரித்திருக்கிறபடினாலே நாம் இன்னொரு திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று சொல்லி இங்க வசனம் சொல்ல வருகிறது. To marry another, who was that? The one who was raised from the dead, Jesus Christ. இன்னொருவரை திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். யார் என்று சொன்னால், இந்த மரணத்திலிருந்து எழப்பட்டவர் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறது. Now we read here, Paul said to another. பவுல் அடி சொல்லுவார் இன்னொருவரோடு என்று சொல்லி இந்த வாக்கியத்தை பயன்படுத்துவார். In the Greek, the New Testament Greek, we have a word called elos. கிரேக்க மொழியிலே, அதாவது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பதார்த்தத்தில் பார்க்கும்போது ஏலோஸ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. Elos means another. ஏலோஸ் என்று சொல்லும்போது இன்னொரு நபர், just another. இன்னொருவர், இன்னொன்னு. And there's another Greek word called heteros, which also means another. இன்னொரு கிரேக்க வார்த்தையும் இருக்கிறது, ஹெத்தரோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் இன்னொரு என்று சொல்லி சொல்லப்படும். But what's the difference? ஆனாலும் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? Elos is another of the same kind. ஏலோஸ் என்று சொல்லும் பொழுது இருக்கிற இந்த மாதிரியோட இன்னொரு ஒரு காரியம் என்று சொல்லி, different but the same kind. வேறொரு விஷயம், ஆனாலும் இதே மாதிரி இருக்கிற ஒரு விஷயம். For example, when the Lord said that he will send another counselor, the word another there is elos. When the Holy Spirit comes, another but the same kind. In other words, he and I, we are the same. அதாவது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் போன பின்பு இன்னொருவரை அனுப்புவேன் என்று சொல்லி என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், அவர் வருவார், நானும் அவரும் ஒன்று என்று சொல்லி இந்த காரியத்தை போல குறிப்பிடுகிறதை நாம் கவனிக்க முடியும். Here Paul will use the word heteros, another of a different kind. இங்கே பவுலடிகளை பார்க்கும் பொழுது ஹெத்ரோஸ் என்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். என்னவென்று சொன்னால் வேறொரு விதமான இன்னொரு காரியம் என்று சொல்லி பவுலடிகள் சொல்லுகிறார். Now it's from this word that we get the English word heterosexual, meaning liking the opposite gender, man liking woman and woman liking man. That's called heterosexual, comes from this word. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஹெட்ரோசெக்சுவல் என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த கிரேக்க மொழியிலிருந்து தருவிக்கப்பட்டிருக்கிறது. அதோட அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஒரு ஆண் பெண்ணை விரும்புவது அல்லது ஒரு பெண் ஆணை விரும்புவது. So in other words, at one time you are married
to the Mosaic law, but now you're married to another, not of the same, another of totally different kind. அதாவது பவுலடிகள் என்ன சொல்ல வருகிறார் என்று சொன்னால், ஒரு காலத்தில் நீங்கள் பிரமாணத்தோடு திருமணம் பண்ணி இருந்தீர்கள். இப்பொழுது வேறொரு காரியத்தோடு, அதாவது இந்த காரியம் போல அல்ல, வேறொரு மாறுபட்ட அல்லது வித்தியாசமான காரியத்தோடு நீங்கள் திருமணம் பண்ணுகிறீர்கள் என்று சொல்லி. So our marriage with the Mosaic law is not the same as our marriage with Christ, totally different. அதாவது நம்முடைய திருமணம், அதாவது பிரமாணத்துக்கு கீழ் உட்பட்டிருக்கிற அல்லது பிரமாணத்தோடு பண்ணின திருமணமும் இயேசு கிறிஸ்துவோடு பண்ணின திருமணமும் முற்றிலும் வேறுபாடான வித்தியாசமான திருமணமாய் இருக்கிறது. This marriage, this new union allows us to bear fruit for God, meaning doing things that glorifies God. இந்த ஒரு புதிய திருமணம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், தேவனுக்கு என்று சொல்லி நாம் கனி கொடுக்கும்படியாய் கொடுக்கிறது. அதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியதான வாழ்க்கையை குறிக்கிறது. Verse 5. 5வது வசனம். நாம் மாமிசத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றின பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. For when we were in the realm of the flesh, the sinful passions aroused by the law were at work in us, so that we bore fruit for death. Now we are looking at what the Lord does. இப்பொழுது கர்த்தர் செய்கிற காரியத்தை நாம் கவனிக்கிறோம். The law. பிரமாணம். பிரமாணம். Slowly Paul is going to இப்பொழுது explain. பிரமாணம் Slowly Paul is going to explain what the law does. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பவுலடிகள் சொல்ல வருகிறார். அதாவது பிரமாணம் என்ன செய்யும் என்று சொல்லி அவர் கொண்டு வருகிறார். So before Christ we were controlled by the sinful nature and we did things that the sinful nature likes. கிறிஸ்துவை அறியும் முன்பாக நாம் பாவத்தினுடைய சுபாவத்துக்கு உட்பட்டு இருந்தோம். பாவம் என்ன விரும்புகிறதோ அதை தான் நாம் மாமிசம் செய்தது என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். See, sometimes even good things can be done with the wrong motive. சில சமயத்தில் நல்ல காரியங்கள் கூடயும் தவறான சிந்தனையோடு நாம் செய்ய முடியும். Some people like to do charity not because really concerned for the poor. Many of them, not all, but many of them do charity because they feel good about it, or they think now that I've done good, I've helped the poor, maybe God will bless me, or maybe I will earn merits. உதாரணத்துக்கு நாம் சொல்லும் பொழுது, மற்றவர்களிடத்தில் மக்கள் சேவை அல்லது உதவிக்காரங்களை நீட்டும் பொழுது எல்லாரும் இப்படியாக உண்மையான மனப்பான்மையோடு மக்களுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி உதவிக்காரங்கள் நீட்டுவது கிடையாது. சில சமயத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் சொன்னால், இப்பொழுது நான் உதவிக்காரனுக்கு நீட்டும் பொழுது கடவுள் இன்னும் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை மேய்த்து கொள்ளுவார். அதே சமயத்தில் நான் தேவனிடத்திலிருந்து சில காரியங்களை நல்ல ஒரு நல்ல ஒரு எண்ணிக்கைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அவர்கள் செய்வார்கள். Maybe these good things can cancel the bad things I've done. அல்லது ஒருவேளை நினைப்பார்கள், நான் செய்கிற இந்த நன்மையான காரியமானது நான் செய்த தீமையான காரியங்களை அழித்து போடும் அல்லது குறைத்து விடும் என்று சொல்லி நினைப்பார்கள். So before Christ, the sinful nature that we had, we enjoyed doing what this nature likes, sinful things. கிறிஸ்துவுக்கு முன்பாக பார்க்கும் பொழுது நம்முடைய பாவ சுபாவம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், இந்த பாவமான காரியங்களை, மாமிசமான காரியங்களை இச்சை கொண்டு அதன் மீது சந்தோஷம் கொண்டு அதில் செய்து ஈடுபட்டது. The law that was given that said don't do couldn't stop us from not doing the wrong thing. அதாவது கொடுக்கப்பட்டிருந்த பிரமாணம், அதாவது இதை செய்யக்கூடாது என்று சொல்லி தடுக்க வந்திருந்த பிரமாணமானது நாம் செய்ய விரும்பின காரியத்தை தடுத்ததாக காணப்படவில்லை. In fact, it aroused more sinful passions to come out. அது என்ன செய்கிறது என்று சொன்னால், இன்னும் பாவத்தினுடைய வாஞ்சையை தூண்டக்கூடியதாய் காணப்பட்டது. Because of God's law, the sinful nature that we had, it began to rebel. தேவனுடைய பிரமாணம் இருந்தபடினாலே இந்த பாவ சுபாவம் என்ன பண்ணினது என்று சொன்னால், தேவனுக்கு எதிராய் முரட்டாட்டம் பண்ணினது. See, God wanted to show, that you will keep reading later on, God wanted to show that sin is not just the acts that we do, sin is a nature that we have. So when he gave his law, what happened?
we rebel against, to show us there's something inside us that is rebellious. இந்த காரியத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் பிரமாணம் கொடுத்த போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், பாவத்தினுடைய செயலை மாற்றம் அது காண்பித்தது அல்ல. ஆனாலும் ஒரு மனுஷன் பாவ சுபாவத்துக்குள் இருக்கிறான் என்று சொல்லி காரியத்தை வெளிப்படும்படியாக பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. பிரமாணம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால், மனுஷனுக்கு உனக்குள் இன்னும் பாவம் இருக்கிறது என்று சொல்லி வெளியே கொண்டு வரும்படியாக, அதாவது தேவனுக்கு முரட்டாட்டம் பண்ணும் பொழுது இதெல்லாம் பாவ சுபாவமா இருக்கிறது என்று சொல்லி காண்பிக்கும்படியாக பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So in that kind of condition, what kind of actions, what kind of fruit did we bear? We bore things, our actions or our fruit is what death likes, sinful likes. அதாவது இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்தை நாம் தெரிவித்துக் கொண்டு வர முடியும் அல்லது பிறப்பிக்க முடியும் என்று சொன்னால், இந்த நிலையில் இருக்கும் பொழுது பாவமான காரியங்கள், பாவ கனிகள் இந்த கொடுத்து மரணத்தை போல பாவத்தை கொண்டு வந்ததாய் தான் காணப்படுகிறது. So with Christ we bear fruit for God. Without Christ we bear fruit for death. கிறிஸ்துவோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் தேவனுக்கு என்று சொல்லி நாம் கனி கொடுப்போம். கிறிஸ்து அல்லாமல் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை நாம் கொடுப்போம். Everyone bears fruit, but the question is, what kind of fruit are we bearing? எல்லோரும் நாம் கனி கொடுக்கிறோம். ஆனால் கேள்வி என்னவென்று சொன்னால், எப்படிப்பட்ட கனியை நாம் கொடுக்கிறோம்? Remember, the word life and death, not always physical life and physical death, can also refer to the relationship that we have with God. That's life. No relationship, that's death. Also the kind of life that we're living. மரணமும் ஜீவனும் என்று சொல்கிற இந்த வார்த்தையானது இயற்கை சம்பந்தப்பட்ட அல்லது சரீரபூர்வமான மரணமும் ஜீவனும் இருந்தாலும், இந்த மரணம் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவோடு வாழும் பொழுது நாம் ஜீவனா இருக்கிறோம். கிறிஸ்து இல்லாவிட்டால் நாம் மரணத்தோடு வாழுகிறோம். ஆகினாலே எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழுகிறோம் என்று சொல்லி காண்பிக்கிற காரியமாய் இது இருக்கிறது. Like John 17:3, the Lord will say, this is eternal life, knowing you. So life is not just like, I'm breathing, I'm alive. Life can also mean a relationship with God. Life can also mean the kind of life that we are living for Christ and with Christ. Same thing with death. That is opposite to that kind of life. So whenever we read life and death, not always physical life and death, it can also reflect our relationship and also the kind of life that we are living. யோவான் 17:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறோம், உம்மை அறிவதே ஜீவனான காரியம் என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது மரணமும் ஜீவனும் என்று சொல்லும் பொழுது சரீரபூர்வமான காரியம் மாத்திரமல்ல, தேவனோடு நாம் எப்படி உறவு கொண்டிருக்கிறோம், தேவனோடு நாம் ஆழமான உறவில் வாழ்கிறோம் என்று சொன்னால் நாம் உயிரோடு இருக்கிறோம். தேவனை விட்டு நாம் தூரமாக இருக்கிறோம் என்று சொன்னால் மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கை வாழுகிறோம். ஆகினாலே எந்தெந்த காரியெல்லாம் தேவனுக்கு எதிராய் புறம்பாய் நாம் வாழுகிறோமோ மரணத்துக்கு ஏதுவான வாழ்க்கையை வாழுகிறோம் என்று சொல்லி நாம் காண முடியும். Okay, verse 6. 6வது வசனம். இப்போது நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்க நம்மை கட்டியிருந்த நியாய பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதிலின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். But now, by dying to what once bound us, we have been released from the law so that we serve in the new way of the Spirit and not in the old way of the written code. But now, that means a change has taken place. ஆனாலும் இப்பொழுது என்று சொல்லும் பொழுது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. What change is that? என்ன மாற்றம் அது? At one time, we were married to the law, so we were bound by the law. ஒரு காலத்தில் பார்க்கும் பொழுது நம்முடைய திருமணமானது பிரமாணத்தோடு இருந்தது. ஆகினாலே திருமணத்தின் கட்டுப்பாடுக்குள் நாம் இருந்தோம். But now in Christ I'm dead to the law, so I'm not free to marry Christ. இப்பொழுது கிறிஸ்துக்குள் இருக்கிறபடினாலே நான் பிரமாணத்துக்கு மரித்து போயிருக்கிறேன். ஆகினாலே கிறிஸ்துவை திருமணம் பண்ண நான் இப்பொழுது சுயாதீனமாய் இருக்கிறேன். When you were under the law, married to the law, how did you serve the law? You were rebelling against the law. நான் பிரமாணத்தோடு திருமணம் பண்ணியிருந்த போது எப்படி நாம் இந்த பிரமாணத்தை சேவித்தோம்? பிரமாணத்துக்கு எதிராய் நாம் முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருந்தோம். In other words, you're a bad husband or bad wife. அதோட இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம்னு சொன்னா, கெட்ட மனைவி அல்லது கெட்ட கணவனாய் நாம் இருந்திருப்போம். Was not a good marriage.
இந்த நல்ல திருமணத்துக்கு என்ன பிரச்சனை? No, it was not a good marriage. இது ஒரு நல்ல திருமணம் அல்ல. But now we are released to Christ and we can serve in a new way. ஆனாலும் இப்பொழுது கிறிஸ்துவுக்கு நாம் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினாலே இன்னும் நல்ல ஒரு சேவையை நாம் சேவையாற்ற முடியும். This new way is obedience from within as we are led by the Holy Spirit. இந்த புதிய பாதை எப்படி இருக்கும் என்று, புதிய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், கீழ்ப்படிதலோடு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஏவுகிறதை போல இந்த வாழ்க்கையை நாம் நடப்பிக்க ஆரம்பிப்போம். I don't feel forced to obey God. I enjoy obeying God. நான் தேவனை வற்புறுத்தி கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு உணர்வு அல்ல. ஆனாலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது மனமகிழ்ச்சியோடு செய்கிறேன் என்று சொல்லி அப்படி நாம் பார்க்க முடியும். So the old way is the way of what we read just on the written code, that's the Mosaic law. பழைய வழி என்று சொல்லும் பொழுது எழுதப்பட்டிருக்கிற இந்த மோசையின் பிரமாணத்தை குறித்து சொல்லுகிறது. But now no longer under the law, but we are led by God's Spirit. இப்பொழுது இனி நம் பிரமாணத்தின் கீழ் இல்லை, ஆனாலும் எதன் வழியாய் நடத்தப்படுகிறோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் நம் வழி நடத்தப்படுகிறோம். Verse 6 says, but now, that means a change has taken place. So simple diagram I have put for you. 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆனால் இப்பொழுது என்று சொல்லி ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு புதிய வரைபடத்தை பாஸ்டர் நமக்கு போட்டிருக்கிறார். Now, before the cross, before accepting Christ, married to the law. இயேசு கிறிஸ்துவை அல்லது சிலுவைக்கு முன்பாக அல்லது இயேசு கிறிஸ்துவோட திருமணம் புரிவதற்கு முன்பாக நாம் பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லது பிரமாணத்தை திருமணம் பண்ணினவர்களாய் காணப்படுகிறோம். Firstly, our position before Christ, at one time we were bound, but now we have been released. முதலாவது பார்க்கும்போது நம்முடைய ஸ்தானத்தை காண்பிக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு காலத்தில் நான் கட்டப்பட்டவனாய் இருந்தேன், இப்பொழுது விடுவிக்கப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி. Our condition at one time, the old way is living under the law, but now we have the new way, living under Christ, being led by the Holy Spirit. இப்பொழுது நம்ம நிலையை பார்க்கும் பொழுது, ஒரு காலத்தில் பழைய வழியில் நாம் வாழ்ந்திருந்தோம், அதாவது பிரமாணம் நடத்துகிற வண்ணமாய் வாழ்ந்திருந்தோம். இன்றைக்கு பார்க்கும் பொழுது புதிய வழியில் நாம் இருக்கிறோம். கிறிஸ்துவ நம்மை பரிசுத்தாவினால் ஏவப்பட்டு வழி நடத்துகிற வழியில் நாம் வாழுகிறோம். What dominates now? What dominion are we under? Before, under the dominion of the law, but now under the dominion of the Holy Spirit. எந்த அரசாட்சியின் கீழ் நாம் இருந்திருக்கிறோம் என்று சொன்னால், முதலாவது பார்க்கும் பொழுது நியாய பிரமாணம் என்கிற அரசாட்சியின் கீழ் இருந்தோம். இப்பொழுது பார்க்கும் பொழுது தேவ ஆவி என்கிற இந்த அரசாட்சியின் கீழ் நாம் இருக்கிறோம். Function, what are we doing now? Well, under the old way, what did we produce? Fruit for death. But now in the new way, we produce fruit for God. செயல்பாடை பார்க்கும் பொழுது நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்து அறியாத முன்ப நாம் பார்க்கும் பொழுது மரணத்துக்கு ஏதுவான கனியை நாம் கொடுத்து கொண்டிருந்தோம். இப்பொழுது கடவுளுக்கு ஏற்ற, தேவனுக்கு ஏற்ற கனியை நாம் கொடுக்கிறதை நாம் கவனிக்க முடியும். So marriage before Christ, marriage after Christ. ஆகினாலே திருமணத்துக்கு கிறிஸ்துக்கு முன்பாக இருந்த ஒரு திருமணம், கிறிஸ்துக்கு பின்பாய் இருக்கிற ஒரு திருமணம். Which marriage do you want? எந்த திருமணம் உங்களுக்கு வேண்டும்? You can't say, no, I want to remain single, I don't want to get married. No, you are married to someone, whether you like it or not, accept or don't accept. We are married. Question, to whom? அதாவது நான் இப்படியாக தனியாவே ஒத்தையா வாழ விரும்புறேன் என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. நாம் திருமணம் பண்ணியிருக்கிறோம், ஆனா யாரோடு நாம் திருமணம் பண்ணியிருக்கிறோம்? Someone can say, I'm not a Jew, I never grew up under the Mosaic law, so I was never married to the Mosaic law, and I have not accepted Christ. You see, I'm unmarried. No, you're married to sin. அதாவது நீங்க பார்க்கும் பொழுது சில பேர் சொல்லுவார்கள், நான் ஒரு யூதனா இல்ல, நான் இந்த மோசையின் பிரமாணத்தின் கீழ் வாழ்ந்தது கிடையாது, ஆகினாலே நான் இந்த பிரமாணத்துக்கு உட்பட்டவனா அல்லது திருமணம் பண்ணினவனா இல்ல, நான் சுயேட்சையை வாழுகிறவன் என்று சொல்லி சொன்னாலும் இல்லை, நாம் பாவத்துக்கு திருமணம் பட்டவர்களாய் காணப்படுகிறோம். So telling the Jewish Christian, listen, you have to let go of the law, because that kind of marriage, you cannot live a life that will please God. But in Christ you can. But don't hold on to both. You cannot.
அதாவது யூதர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த பிரமாணத்தை விட்டு விட வேண்டும். ஏனென்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு திருமண பந்தத்தில் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ முடியாது. இப்பொழுது நீங்கள் இது விட்டால் ஒழிய கிறிஸ்துவுக்குள் வந்து வாழ முடியும். 2யும் பிடித்து வைத்து வாழ முடியாது என்று சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். So the question may arise and would have risen. The Jewish Christians would have asked Paul, then why did God give us the law in the first place? கேள்வி நிச்சயமா எழும்பியிருக்கும். என்னவென்று சொன்னால், பவுலடிகளை பார்த்து யூதர்கள் கேட்டிருப்பார்கள், இப்படி சொல்லியிருப்பார்கள், பவுலே, ஏன் தேவன் இந்த பிரமாணத்தை நமக்கு கொடுக்கணும்? Even a Gentile could have asked the same question. Then why did God give the Jews the law? புறஜாதிகள் கூட இந்த கேள்விகள் கேட்டிருக்கலாம் பவுலை பார்த்து. அப்ப ஏன் ஆண்டவர் இந்த யூதர் மத்தியில இந்த பிரமாணத்தை கொடுத்தார்? Paul will explain the purpose of the law. இங்கே இந்த பிரமாணத்தினுடைய நோக்கத்தை பவுலடிகள் பின்பு விளக்குகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். Now, of course, there are many purposes for the law. பிரமாணத்துக்கு பார்க்கும் பொழுது நிறைய நோக்கம் அடங்கினதாய் காணப்படுகிறது. It is through the law God revealed to his people about his holiness. பிரமாணத்தை கொண்டுதான் தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை அல்லது தூய்மையை ஜனங்கள் மத்தியில் வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். The law told them how they are supposed to live. பிரமாணமானது அவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்தது. The law was meant to be like fence around the Israelites so that they will not follow the customs of the other people who do not know God. பிரமாணம் இந்த யூதர், அதாவது இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு வேலியை போல இருந்தது. என்ன அர்த்தம் என்று சொன்னால், மற்ற ஜாதிகள், மற்ற புறஜாதிகள் தேசத்தார் வாழுகிறதை போல வாழக்கூடாது என்று சொல்லி ஒரு வேலியை போல அவர்களை பாதுகாக்கும்படியாய் கொடுக்கப்பட்டிருந்தது. Unfortunately, many times they jump over the fence and they went and did what the others did. ஆனாலும் அநேக தரவை பார்க்கும்போது இவர்கள் வேலியை தாண்டி பாய்ந்து மற்றவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்களோ அப்படியும் இவர்களும் வாழ்ந்தார்கள். The law was also meant to show the other nations how a godly nation should live. It's an example for them. பிரமாணம் என்று சொல்லும் பொழுது மற்றவர் தேசங்களுக்கு, அதாவது தேவனுடைய மக்கள், தேவ ஜனங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி முன் உதாரணம் காட்டும்படியாய் வாழ கொடுத்ததான் பிரமாணம். So the law had many purposes. ஆகினாலே பிரமாணம் என்று சொல்லும் பொழுது அநேக நோக்கம் உள்ளதாய் காணப்பட்டது. In Galatians, Paul will say the law was like a school teacher. Now, school teacher is not a teacher in a school, but a school teacher was someone who will hold the hand of the child and bring him to the teacher. And once he has brought him to the school, the job is done. அதாவது கலாத்தியர் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுவார், பவுலடிகள் சொல்லுவார், இந்த பிரமாணம் எப்படிப்பட்டதா இருந்தது என்று சொன்ன ஒரு ஆசிரியர் போல, அல்லது கத்துக் கொடுக்கிற ஆசிரியர் இல்ல, ஒரு ஆசிரியர் போல தன்னுடைய மாணவனை கைப்பிடித்து கொண்டு ஆசிரியர் கையில் விட்டு அவனுடைய வேலை முடிந்தது என்று சொல்லி போகிற அர்த்தம் கொண்டதாய் காணப்படுகிறது என்று சொல்லி பவுலடிகள் விளக்குவார். I think the Tamil word is ubathiyar. The job of the law is like this person who brings the child to the school, the job is done. இது பிரமாணத்தின் வேலை எப்படி என்று சொன்ன இந்த உபாத்தியரை போல, அதாவது பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போக வேண்டும், அதோட வேலை முடிந்து விட்டது. Once you come to school, you don't hold on to this person, you let go the hand. நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தை வந்த பிறகு அந்த கைப்பிடித்து வந்தவருடைய கையை இனிமேல் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கைவிட்டு விட வேண்டும். So the law was to guide and lead them to Christ. Once Christ has come, you take hold of Christ. Leave the law. பிரமாணம் எப்படியா இருந்தது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தும்படியாக தான் இந்த பிரமாணம் இருந்தது. நீங்கள் கிறிஸ்துவிடம் வந்தடைந்த பின்பு பிரமாணத்தை நாம் விட்டுவிட வேண்டும். Here, Paul is going to explain another reason for the law. இங்கே பார்க்கும்போது பவுலடிகள் பிரமாணம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இன்னொரு காரணத்தை இங்கு கொடுக்க போகிறார். Let's read chapter 7 verse 7. 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் என்ன சொல்வோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவோ? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. What shall we say then? Is the law sinful? Certainly not.
Nevertheless, I will not have known what sin was had it not been for the law. For I will not have been known what coveting really was if the law had not said, "You shall not covet." Do you remember reading something similar quite a number of times in Romans? What shall we say then? அதாவது இதே போன்ற வாக்கியம் இந்த ரோமர் புஸ்தகத்தில் பல முறைகள் நாம் வாசித்ததை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஆகையால் என்ன சொல்லுவோம் என்கிற இந்த வார்த்தை. Okay, so you find this quite often in the book of Romans. What shall we say then? Shall we say this? No, we cannot say that. அதாவது பவுலடிகளை பார்க்கும் பொழுது ஆகையால் என்ன சொல்லுவோம், அல்லது இப்படி சொல்லலாமா அல்லது இப்படி சொல்லக்கூடாது என்று சொல்லி இந்த காரியத்தை வாக்கியத்தை நீங்கள் கவனிப்பீர்கள். We cannot say that. Now let me explain. இதை நாம் இப்படி சொல்லக்கூடாது, ஆனால் இப்பொழுது நான் உங்களுக்கு உரைக்கிறேன். These are statements I think people would have made when they listened to Paul. அதாவது பவுலடிகளை செவிமடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட வாக்கியங்களை தான் ஜனங்கள் பேசியிருக்க கூடும். Remember earlier we read that the sin brings out all kinds of sinful passions. முதலாவது வாசித்தோம், இந்த பாவமானது என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் பாவத்தின்குரியதான அதிகமான வாஞ்சைகளை உற்பத்தி கொடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். The law, when we try to obey what the law is, it brings out all kinds of sinful passions. பிரமாணம் என்ன செய்கிறது என்று சொன்னால், நாம் பிரமாணத்தை கீழ்ப்படிய வாழ ஆரம்பிக்கணும் நினைக்கும் பொழுது மனுஷனுக்குள் இருக்கிற எல்லா பாவ காரியங்களும் தூண்டி வெளியே கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் பார்த்திருக்கிறோம். Oh, is the problem with the law? Is the law sin? That's why it's making me all to do all of this? No, that's not the case. அதாவது இதோட பிரச்சனை அப்ப பிரமாணம் தான் என்னை இப்படியாக எல்லா பாவத்தையும் செய்ய தூண்டுகிறதா? அது அப்படி அல்ல. So if people don't really pay close attention to what the Apostle Paul is saying, they may misunderstand grace, they may misunderstand the purpose of the law. அதாவது பவுலடிகள் கொண்டு வருகிற காரியத்தை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் இருந்து இந்த காரியத்தை பார்ப்பார்கள் என்று சொன்னால் ஜனங்கள் இந்த பிரமாணத்தினுடைய அவசியமும் கிருபையினுடைய அவசியத்தையும் அவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். Till today, people, say we are under grace, doesn't matter how we live, we can live in sin. Or Paul is the one who taught that. No, Paul did not teach that. He taught the opposite. The problem is taking one verse and making a conclusion and saying Paul taught that. So even in his time, people misunderstood what he said. இந்த காலத்திலும் பார்க்கும் பொழுது அநேக பேர் தவறாக புரிந்துணர்வு வைத்திருக்கிறார்கள். விசேஷமாக அதாவது கிருபையில் நீங்கள் வாழுகிறபடினால இஷ்டத்துக்கு பாவத்தில் வாழலாம், கணக்கெடுக்கப்படாது என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரச்சனை என்னவென்று சொன்னால் பவுலடி அப்படியாக சொல்ல வரவில்லை. ஆட்கள் ஒரு வசனத்தை மாத்திரம் முழு அதிகாரத்திலிருந்து உருவி காரியத்தை எடுத்து பேசி அல்லது புரிந்து கொள்ளுகிறபடினாலே தவறான புரிதலுக்குள் போய்விடுகிறார்கள். This is what Peter will say in one of his letters, that Paul talks about this matter in all his letters, which some people twist. பேதுருவை பார்க்கும் பொழுது தன் நிருபத்தில் சொல்லுவார், பவுலடிகள் பேசின இந்த காரியத்தை சில ஆட்கள் அதை திருப்பி பேசியிருக்கிறார்கள் என்று சொல்லி பேதுரு சொல்லுகிறதை கவனிக்க முடியும். Peter will say some things are hard to understand, which some people what they do, they twist what is hard to understand. பேதுரு என்ன சொல்வார் என்று சொன்னால், பவுலடி சொன்ன சில காரியங்கள் புரிந்து கொள்ள கடினமா இருக்கிறது, ஆகினாலே இந்த காரியங்களை எடுத்து சில ஆட்கள் அதை புரட்டி பேசுகிறார்கள் என்று சொல்லி சொல்லுவார். Don't you hear today people say, oh, grace, doesn't matter how we live, don't say sin is sin because we are under grace. Paul is the one who taught it. Paul didn't teach that. அதாவது இன்னைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது பாவத்தை இனி நம்ம கிருபையில வாழுகிறபடினாலே, கிருபை கீழ் வாழுகிறபடினாலே பாவம் என்று சொல்லாதீர்கள், பவுலடி தான் இதை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால் பவுலடி இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கவே இல்லை. Immortality, we are not supposed to die, we can live physically, only 400-500 years we can live. Paul is the one who taught that. Paul never taught that. மரணம் நமக்கு இல்லை, அதாவது 400-500 வருஷம் வாழ வேணும்னாலும் வாழலாம் என்று சொல்லி சொல்ல வருவார்கள். பவுல் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் பவுலடிகள் இந்த காரியத்தை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. Because I've heard some false teachers teaching like this, and you know what they say? Paul is the one who said it. ஏனென்று சொன்னால் சில கள்ள போதகர்கள் இப்படியாக போதிக்கிறதை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால், பவுலடிகள் இப்படி போதித்தார் என்று சொல்லி அவர்கள் சொல்லுவார்கள். Paul said, shall we sin because we are under grace? Absolutely not. That's what Paul taught.
பவுலடிகளை பார்க்கும் பொழுது கிருபையின் கீழ் உட்பட்டவர்களா இருக்கிறபடினால நாம் தொடர்ந்து பாவம் செய்யலாமா, அப்படி செய்யக்கூடாதே என்று சொல்லி பவுல் இதைதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். So that's why Paul said, what shall we say then? That means this is what people have said, misunderstanding what Paul has said. So Paul brings all that question in Romans and he deals with it. ஆகையினால் தான் சில ஆட்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறபடினால் தான் பவுல் அடிகள் இப்படியாக ஆகையால் என்ன சொல்வோம் என்று சொல்லி ரோமர் புஸ்தகத்தில் வரும் பொழுது அவர் பதிலாக கொடுக்கப்படுகிறதை நீங்கள் கவனிப்பீர்கள். What is the purpose of the law here? One of the purpose of the law, but what does Paul talk about in this passage? இந்த வசன பகுதியில் பார்க்கும் பொழுது, அதாவது பிரமாணத்தினுடைய காரணம் இருக்கிறது, என்ன காரியத்தை குறித்து இங்கே பவுலடிகள் பேசுகிறார்? Let me read verse 7. 7வது வசனத்தை பாஸ்டர் நமக்கு வாசிப்பார். Okay, and then we can read in Tamil. What shall we say then? Is the law sin? Certainly not. Indeed, I would not have known what sin was except through the law. For I would not have known what coveting really was if the law had not said, do not covet. Tamil? ஆகையால் என்ன சொல்வோம்? நியாய பிரமாணம் பாவமோ அல்லவோ? பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. So one of the purpose of the law and what Paul deals with in this passage is to reveal what sin is, and more than that we have a sinful nature. இந்த வசன பகுதியை பார்க்கும் பொழுது என்னத்தை காண்பிக்கிறது? அதற்கு மேலாக பார்க்கும் பொழுது நம்முடைய பாவ சுபாவத்தை வெளியேற்றி காட்டுகிற ஒரு வசனமாய் காணப்படுகிறது. Now most people, Christian or not Christian, we basically know what sin is. அநேக ஜனங்களை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ அல்லாதவர்களா இருந்தாலும் சரி, பாவம் என்ன என்று சொல்லி ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். If A robbed B, everybody will say that is wrong. ஏ நபர் போயிட்டு பி நபர் இடத்திலிருந்து இப்படியாக திருடுவார் என்று சொன்னால், அல்லது அவங்களை காரியத்தை அபகரித்து போவார் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் அது தவறு என்று சொல்லி. Whether you believe in God or don't believe in God, everybody will say no, that is wrong. தேவன் மீது நம்பிக்கை இருந்தாலும் சரி, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாவிட்டாலும் சரி, இது தப்பு என்று சொல்லி எல்லோருக்கும் தெரியும், சொல்லுவார்கள். You don't have to know God or to read the Bible to know that is wrong. இந்த காரியம் தவறு என்று சொல்லி தேவனை அறிந்திருக்க வேண்டும், அல்லது வேதத்தை வாசித்தால் தான் தவறு என்று சொல்லி தெரியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியம் கிடையாது. Our conscience itself will tell that is wrong. நம்முடைய மனசாட்சியே இதுக்கு விரோதமாய் சொல்லும், இது தப்பு என்று சொல்லி. So the law is not just revealing what are sinful acts, yeah, that's part of it, but more than that, the law was given to show us, to reveal to us the nature itself we have is a sinful nature. இந்த பிரமாணத்தை பார்க்கும் பொழுது பாவ செயல்களை சுட்டி காட்டுகிற ஒரு காரியமே மாத்திரம் இல்லாமல், அதற்கு மேலாக நாம் பாவ சுபாவம் கொண்டிருக்கிறோம், இந்த பாவ சுபாவம் இன்னது செய்யும் என்று சொல்லி சுட்டி காட்டும்படியாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனமாக தான் இது காணப்படுகிறது. Paul says, for I would not have known what coveting really was if the law had not said, do not covet. அதாவது விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக என்று சொல்லி பிரமாணம் எனக்கு சொல்லாவிட்டால் இந்த காரியம் இன்னதென்று அறியாமல் இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Paul knows what coveting is. விபச்சாரம் செய்வது என்னவென்று சொல்லி பவுலுக்கு coveting, liking something else. தமிழ்ல வாசிங்க 7வது வசனம். இச்சை கொள்ளாதே. 7வது வசனம். ஆகையால் என்ன சொல்வோம்? நியாய பிரமாணம் பாவமோ அல்லவோ? பாவம் இன்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. I have not taken something that belonged to someone because I liked it. எனக்கு பிடித்ததினால மற்றவர்களுடைய உரிய காரியத்தை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. No, I didn't take anything.
நான் எதையும் எடுக்கவில்லை. So in that sense, no one can blame me and say, well, I didn't take anything. நான் எதையும் எடுக்காதபடினால யாரும் என்னை குற்றம் சாட முடியாது. Though I did not, I liked him, I didn't take it, but inside I'm liking it. In other words, it's not taking is alone is sin. Even if I don't take it, I'm already sinning inside. I want it. அதாவது மற்றவர்களுடைய ஒரு பொருளை அல்லது ஏதாவது ஒரு காரியத்தின் மீது எனக்கு ஆசை இருக்கிறது. நான் எடுக்கவில்லை. ஆனாலும் நான் எடுக்கணும் என்று சொல்லி அந்த உள்ளத்தில் எண்ணம் தோன்றுகிறதே, அதுவே பாவமாய் எண்ணப்படும். If I take it physically, you can accuse me of stealing. I didn't take physically, so I didn't steal. But inside I want it. So sin is something inside me. அதாவது நான் எடுக்கவில்லை, ஆகையினாலே நான் எடுத்து விட்டேன், நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி யாரும் என்னை குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் மனசுக்குள் பார்க்கும்போது இது எனக்கு வேண்டும், நான் எடுத்துக்கொள்ளவேன் என்று சொல்லி நினைக்கிற எண்ணமே நமக்குள் காணப்படுகிற பாவமாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார். So the law reveals our sinful, it reveals the sinful act, but more than that, it reveals the sinful nature that we have. பிரமாணம் என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் பாவத்தினுடைய செயலை வெளியாக்கி காண்பிக்கிறது. அதற்கு மேலாக நம்முடைய உள்ளாய் இருக்கிற இந்த பாவ சுபாவத்தை வெளியேற்றி காட்டுகிற ஒரு விஷயமாய்தான் பிரமாணம் இருக்கிறது. So what is the work of the law? ஆகினாலே இந்த நியாய பிரமாணத்தின் பணி என்ன? We will look at it, we'll summarize now, but in our next lesson, we'll go and look verse by verse. இப்பொழுது நாம் இதை ஒரு சுருக்கமாக கவனிக்க போகிறோம். ஆனால் அடுத்த பாடத்தில் வரும் பொழுது ஒவ்வொரு வசனமாக வாசித்து இதை நாம் கவனிக்க போகிறோம். The law reveals sin, as we read in verse 7. 7வது வசனத்தில் வாசித்ததை போல நியாயப்பிரமாணம் பாவத்தை வெளிப்படுத்துகிறது. In verses 8 and 9, the law arouses, it brings more and more to rebel. வசனம் 8, 9 நீங்கள் பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணம் பாவத்தை தூண்டுகிறது, இன்னும் தேவனுக்கு நேராக முரட்டாட்டம் பண்ணும்படியாக அதிகமாய் தூண்டுகிறது. It's like when someone says, you don't do it again, inside, I want to do it again. அதாவது ஒருவரை பார்த்து மறுபடியும் அதை செஞ்சிடாத அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க உள்ளத்தில் பார்க்கும், நான் இன்னும் நிறைய செய்வேன் என்று சொல்லி ஒரு எண்ணம் தூண்டுகிறது போல. It's actually arousing to commit more sin. அது என்ன பண்ணுகிறது என்று சொன்னால் பாவத்தை இன்னும் அதிகமாய் செய்ய தூண்டுகிறது. In verse 10, 11, the law says don't do, and if you do, you'll be punished. So the law basically kills you. 10, 11 வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் பிரமாணம் சொல்லும் இதை செய்யாதிருங்கள் என்று சொல்லி பிரமாணம் அதை மீறி நாம் செய்வோம் என்று சொன்னால் மரண தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆகினாலே நியாய பிரமாணம் மரணத்தை கொண்டு வருகிறது. And verses 12 and 13, the law will show the depth of sin. பின்பு 12, 13 வசனத்தில் வாசிக்கும் பொழுது நியாயத்தின் பிரமாணம் பாவத்தின் அலை கொண்டு வருகிறது என்று சொல்லி ஆழத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி நாம் கவனிக்க முடியும். Okay, so what we have seen here in a summary form, in our next lesson we'll go verse by verse. சுருக்கமாய் பார்த்த இப்பொழுது இந்த காரியத்தை அடுத்த வாரத்தில் ஒவ்வொரு வசனமாய் நாம் பிரித்து பார்க்க போகிறோம். Now by this time you should have memorized the outline. If not, again I encourage you, memorize the outline because that will be so helpful. இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட பிரயாணம் பண்ணி வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த ரோமர் புஸ்தகத்தினுடைய கண்ணோட்டத்தை அல்லது அதர் அவுட்லைன் இருக்கிறது, நீங்கள் அது மனப்பாடம் பண்ணியிருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இன்னும் மனப்பாடம் பண்ணவில்லை என்று சொன்னால் தயவு செய்து நேரம் எடுத்து இதை மனப்பாடம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். So in conclusion, who are you married to? முடிவிலே பார்க்கும் பொழுது நீங்கள் யாரோடு திருமணம் பண்ணியிருக்கிறீர்கள்? Who's your husband? Who's your wife? யார் உங்களுடைய கணவன், யார் உங்களுடைய மனைவி? God bless you. See you in the next lesson. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாடத்தில் மீண்டுமாய் நாம் கவனிப்போம். Thank you so much.